ஹாய் காய்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே நம்ம ஷார்ட்ஸ் எடுத்து போடுற மாதிரி லாங் வீடியோ போடுற மாதிரி இப்போ நார்மல் வாக் போட போகிறோம். வாங்க, எப்பயும் போல் மொட்டை மாடிக்கே போய்க்கலாம். மொட்டை மாடிக்கு வந்தாச்சு. மொட்டை மாடி எப்பயுமே இங்கெல்லாம் எடுப்பேன், ஷார்ட்ஸ் டான்ஸஸ்லாம் போட்டிருப்பேன். எல்லோரும் மறக்காமல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. தேங்காய் எல்லாமே ஓகே. இதுதான் இங்கே என்ன பண்ண போகிறோன்னா, இன்றைக்கி ஒரே ஒரு செட்டப் பண்ணியாச்சு. ஏன்னா கேமரா பிடிச்சிட்டு கை வலிச்சனால ஒரு செட்டப் பண்ணிக்கிட்டேன். பின்னாடி கோயிலெலாம் தெரியும், பார்ப்பீங்க. எங்கள் மொட்டை மாடி பற்றியும் ஃபுல் விலாகும் சொல்கிற மாதிரி. அதே மாதிரி அந்த சஸ்பென்ஸ் ஒன்று இருக்குது. என்ன சஸ்பென்ஸ் அப்படின்னா, நான் இன்டர்வியூ அழைப்பறைகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ. அது என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. ஓகேவா? மறக்காமல் உங்களுக்காக போடுறேன். மொட்டை மாடி ஃபுல்லாக வியூ பண்ணணும்னு எனக்கு ஆசை தான், ஆனாலும் பண்ணுறேன் உங்களுக்காக, பார்த்துக்கலாம். ஓகே. அதே மாதிரி நம்ம இன்டர்வியூ அழைப்பறைகள் இன்றைக்கி நைட் இல்லைன்னா நாளைக்கு மார்னிங் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கே மொட்டை மாடி ஃபுல்லாக சுற்றி இங்கே ஒரு மொட்டை மாடி, அந்த இதுக்கு ஒரு மொட்டை மாடி இருக்கும். நீங்கள் என்னடா இது 2 மொட்டை மாடி இருக்குது, என்னடா இவன் எங்கேருந்து எடுக்கிறான்? அதனால் ஃபுல் மொட்டை மாடி உங்களுக்காக ரிவ்யூ பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காகவும் அந்த இன்டர்வியூ அழைப்பறைகள் அப்படிங்கிற மாதிரியும் அந்த வீடியோவும் சொல்லிட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்கோசரம் இந்த வீடியோ. ஓகே. இப்போ நான் எங்கே நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியல. மொட்டை மாடி ரிவ்யூ பண்ணல, வாங்க, டைம் ஆச்சு. பாம்பா. இது எங்கே? இப்போ நான் ட்ரம்முக்கிட்ட அங்கே செட்டப் பண்ணி எடுத்துகிட்டு இருந்த இடம். இப்போ நான் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல் காடு. இது எங்கள் மொட்டை மாடி. இங்கே கூட ஊதுங்காடா சங்கு அப்படிங்கிற மாதிரி கோவில் தெரியும், ஃபுல்லாமே தெரியும். எல்லா வீடியோவும் தான் எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு நாளும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இங்கே வச்சு தான் செங்கல் மேலே வச்சு உங்கள்கிட்ட நின்று பேசிகிட்டு இருந்தேன். இப்படி அப்படிங்கிற மாதிரி நின்று பேசிகிட்டு இருந்திருப்பேன். ஓகேவா? அப்புறம் பின்னாடி அப்படியே திரும்பினா காடு நீட்டாக இருக்குது, வச்சு தான் பேசிகிட்டு இருந்தேன். பின்னாடி திரும்பினா ஃபுல்லாக காடு தான். காடு மீன்ஸ் ஒரு 3 சென்டரோ 4 சென்டரோ ஃபுல்லாக காடு தான் இருக்கும். பார்த்துக்கோங்க. ஷார்ட்ஸ்லேயே ரிவ்யூ பண்ணிடுறேன். இன்றைக்கி ஷார்ட்ஸும் போட்டுறேன். ஷார்ட்ஸ் ரிவ்யூ பண்ணிக்கலாம். ஓகே. இப்போது காடு உங்களுக்காக காமிக்கிறேன். பம்பா பார்த்துக்கிட்டிங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு காமிக்கிறேன். பக்கத்தில் எல்லாம் ஃப்ரெண்ட் ஃபீட் நிறையா இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பரணிஷ் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபீட் எல்லாமே கிட்ட தான் இருக்கும், அங்கே இங்கே அப்படிங்கிறனால. ஓகே. உங்களுக்காக எல்லாமே பண்ணுற மாதிரி தான் இதுவும் ரிவ்யூ பண்ணேன். ஷார்ட்ஸும் கண்டிப்பாக போட்டுறேன், மறக்காமல் அதுக்கு லைக் பண்ணிடுங்க. இந்த இன்டர்வியூ அழைப்பறைகள் நாளைக்கு வந்துடும். ஓகேவா? போலாம் வாங்க. அடுத்தது என்ன அப்படின்னா, இந்த மொட்டை மாடியிலேருந்து அந்த மொட்டை மாடிக்கு போகலாம் அப்படின்னு பார்க்குறேன். அங்கேருந்து தான் நாங்கள் சில நேரம் அங்கேயும் டேக் பண்ணியிருக்கோம். ஆனால் அங்கே ஷூட் பண்ண வீடியோஸ் எதுவும் போட முடியல. ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஸ்டர்பன்ஸாக இருந்தனால போடலை. ஓகே. இப்போ நம்ம அந்த மொட்டை மாடிக்கு போகலாம். ஓகேவா? போயிட்டே இருக்கேன். எங்கடா இருக்கேன் அப்படின்னா, அங்கேருந்து இங்கே வந்துட்டேன். ஓகேங்களா? ட்ரம்முக்கிட்ட இருந்து இங்கே வந்தாச்சு. எதாவது தெரியுதா? தெரிலையாட்டிருக்கு. நான் மேலே நின்றுட்டுருக்கேன். கீழே இறங்கி உங்களுக்கு காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். கீழே இறங்கி சாப்பாடி பார்த்தீங்கன்னா, அதோ இந்த இதுக்கும் இது வரைக்கும் கொஞ்சம் ஒரு 1/2 அடி டிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகேவா? அங்கேயும் ஷார்ட்ஸ் எடுப்போம், இங்கேயும் ஷார்ட்ஸ் எடுத்துருப்போம். இதுதான் நம்ம மெயினாக எடுக்கிற ஷார்ட்ஸ் இடம். நிறையா வீடியோஸுமே இந்த இடத்துல தான் எடுத்துருப்போம். பார்க்குறீங்களா? ஓ, ஜாலியாக இருக்குது கைஸ். ஜாலியாக இருந்துச்சு, அதையும் என்ஜாய் பண்ணியாச்சு. ஓகே. சுற்றினதெல்லாம் போதும், அப்புறம் வீடியோக்கு டைம் பத்தாது. ஓகே. இங்கே நின்று ஒரு 2-3 ஷார்ட்ஸ் எடுத்திருப்பேன். கண்டிப்பாக நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா ட்ரம் சவுண்டு கேட்குதுன்னு யோசிக்காதீங்க, அது ஒரு சின்ன எடிட்டு தான். ஓகே. அதே மாதிரி உங்களுக்கு நான் காமிக்கிறேங்க பாருங்கள். கீழே இந்த பக்கம் ஒரு செட்டப்பு. அதே மாதிரி இந்த ட்ரீ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த ட்ரீ என்னோடய ட்ரீன்னு சொல்ல முடியாது. எப்படி அப்படின்னா, எங்களுக்கு இந்த பிளாஸ்டிக் ஷாப் ஒன்று இருக்குது. அந்த ஷாப்போட இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அதை வந்தால் அதோட வேலை தான். எங்கள் அக்கா அதுக்குள்ளே எடிட் பண்ணுவா, ஷூட் பண்ணிகிட்ருக்குமோ நான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பேன், திட்டு தான் வாங்குவேன். அதேமாதிரி இன்னொரு இடத்துக்கு போன காமிட்டு பாருங்கள். என்னடா இவ்வளோ பெரிய ஷீட் அப்படின்னு பாருங்கள். கீழே நிறைய இடம், வீடு கூட குட்டியாக இருந்தாலும் இடம் மேலே ரொம்ப பெருசு. கீழே நல்லா விளாட்றதுக்கு எல்லாமே வசதியாக தான் இருக்கும். ஷீட் பாருங்கள், அது கோயிலெல்லாம் தெரியும். பார்த்துட்டிங்களா? பாருங்கள். ஓகே. ரிவ்யூ பண்ணலான்னா ஒரே ஃப்ரண்ட் கேமராவில் எடுத்துட்டதுனால சரியாக இது பண்ணல. பார்த்தீங்களா? எஸ்பிபி சில்க்ஸ் இடத்த காமிச்சிக்கிறேன். வேணுங்கிறவங்க ஜூம் பண்ண ட்ரை பண்ணுறேன், ஜூம் பண்ணல. வேணுங்கிறவங்க வாங்க பார்க்கலாம், நம்ம பேசலாம். வரதுக்கும் வாங்குவாங்க. என்ன ரொம்ப சேனல் லீவ் டேட் வேறு எனக்கு ரொம்ப தள்ளி போனது, ரொம்ப இஷ்டமாக இருக்குது. லீவ் டேட் ஒரு ஹைட்டப் பண்ணி பார்க்கலாம். மட்டும் ஹைட்டாக பிடிச்சி ட்ரை பண்ண ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இல்லை. நீங்கள் பார்ப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். செட்டப் பண்ணிக்கிட்டேன் ஒரு இடத்துல. ஏன்னா இன்னும் கை வலிக்குது அப்படிங்கிறனால. என்ன அப்படின்னா, எனக்கு லீவ் ரொம்ப தள்ளி போனல, ரொம்ப இஷ்டமாயிடுச்சு. ஓகே. பாய் கைஸ். எல்லோரும் அந்த இன்டர்வியூவால் பிறகு பார்த்துருங்க.